இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஃபார்ம் கிட்ட வந்தாச்சு. நம்ம ஃபார்ம் அங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய சந்தன மரமாக இருக்கும். அதை சுற்றி காம்பவுண்டு போடுறாங்க. சந்தன மரம் தெரியுதா? கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக தெரியுதா உள்ளே? அது எல்லாமே சந்தன மரமாக. எனக்கு சத்தியமாக தெரில. அங்கே இருக்கிற பசங்க சொன்னாங்க சந்தன மரம்டா அப்படின்னு. சுற்றி காம்பவுண்டு போடுறாங்க. சந்தன மரமாக இருக்குது. சந்தன மரம் வச்சா பாம்பு அதிகமாக வரும்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பின்னாடி தெரியுது ஒரு ப்ளூ கலரில், அது ஒரு மாட்டு பண்ணை. இந்த ஏரியா செமையாக இருக்குது. அங்கே ஒரு மாட்டு பண்ணை, பின்னாடி வீடு, வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா. அப்படியே என்ட்ரன்ஸில் வேலியெல்லாம் போட்டு அங்கங்கே மாமரம், சவுக்கு மரம் எல்லாம் வச்சு அந்த ஏரியா பார்த்திங்கன்னா தென்னை மரமாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. மனுஷன் நல்லா வாழ்கிறாப்புல. சிசிடிவி கேமராவும் இருக்குது. அப்படியே எங்கள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஃபார்மில் அது வந்து கேரளா ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறாரு எங்கள் ஓனரு. எங்கள் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு நாங்கள் இருக்கிற ஃபார்முக்கு வாடகை மட்டுமே மாதம் 1 லட்சத்துக்கு மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நடக்குது. கேட்டதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு வழியாக ஃபார்ம் கிட்ட வந்தாச்சு. அங்கே தெரியுதா ஒரு வெள்ளை கலர்? அதுதான் எங்கள் ஃபார்ம். ஒரே பனிமூட்டமாக இருக்குது. உள்ளே போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் இல்லாம் பெரிய தூக்கத்தை போட்டோம்னா சாயங்காலம் ஒரு 3 மணி போல் எந்திரிக்கலாம். எந்திரிச்சிட்டு ஃபோனில் ஏதாச்சும் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டுவேன் அதிகமாக. ஏன்னே தெரில, எல்லா டைமும் இன்ஸ்டாகிராமில் வேஸ்ட்டாக போகுது. ஏதாச்சும் பண்ணலான்னு பார்ப்பேன், ஆனால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்குவோம். தூங்கியே வாழ்க்கையில் பாதி நாளை கழிக்க வேண்டியதாக போகுது. அதனால் செத்ததுக்கப்புறம் எப்படியும் ஃபுல்லாக தான் தூங்க போகிறோம். இப்போ ஏன் தூங்கிக்கிட்டு நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. அதனால் தூங்குறதுல டைம் வேஸ்ட் பண்ணாமல் உருப்படியான ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வீடு ரொம்ப சின்னது. ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வச்சோன்னா ஒரு 1 2 3 4 ஸ்டெப்பு தான் வரும். இந்த வீட்டிலேயே ஒரு 4 பேர் வாழ்கிறாங்க. ஒரு அம்மா, பொண்ணு, அப்புறம் அவர் அப்பா. சின்ன வீடு தான், பட் சந்தோஷம் நிறைய. விவசாயம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? சின்ன சின்ன சண்டை, நிறைய சந்தோஷம். ஒரு வழியாக நம்ம ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியுதா செரி ஃபீல்டு? இதான் நம்ம ஃபார்ம். இதான் என்ட்ரன்ஸே பங்கமாக இருக்கா? பயங்கரமாக இருக்குல்ல? வேறு லெவல். இங்கேருந்து அந்த வியூவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த கொஞ்சம் மேட்டில் இருக்குது. மேட்டில் இருந்து அப்படியே அந்த பள்ளத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுவும் சூரிய ஒளி படும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெல் போட்டிருந்தாங்க, அதை அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் உழுது வச்சுருக்காங்க. அடுத்து என்ன போட போகிறாங்கன்னு தெரில. இதான் எங்கள் ஓனரோட நிலம். தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம் எல்லாமே இங்கே இருக்கும். நெல்லிக்காய் மரம் எல்லாமே இங்கே இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம நடந்து வந்த பாதை அங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே இறங்கி மேடும் பள்ளமாக இருக்கும். பட் அந்த வியூக்காகவே இங்கே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு அப்படி தோணும். ஒரு கேட்டு தெரியுதா? அதுதான் நம்ம ஃபார்முக்கு போயிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதான். இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ நட்டு வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரில. ஒரு வேளை கரும்பாக இருக்குமோ? கரும்பா கிழங்கான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
போய் பார்க்கலாமா? யாரும் பார்க்க மாட்டாங்களே, போய் பார்ப்போம். இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. கரும்பு தான், சின்ன சின்னதாக எதாவது நட்டு வச்சுருக்காங்களே, கரும்பு நட்டு வச்சுருக்காங்க. பாத்திலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல கேரளா ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. அது சொந்த ஊர் கேரளா தான். இங்கே வந்து நிலம் வாங்கி போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இயற்கையை ரசிக்கிறவங்களால தான் இந்த மாதிரி இது பண்ண முடியும். இயற்கைன்றதை விட விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களால தான் இப்படி பண்ண முடியும். கரும்பு சூப்பராக போட்டிருக்காங்கள. நான் சொன்னால நெல்லிக்காய் மரம், வாழை மரம் எல்லாமே இந்த பக்கம்தான் இருக்குது. கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளும் இருக்கோமே. இயற்கையை ரசிக்கிறத விட என்ன இருக்குது வாழ்க்கையில். எனக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை, உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு. ஃபார்முக்கு வந்தாச்சு, அப்புறம் பார்க்கலாம்.